சஞ்சீவி மூலிகை பண்ணை மற்றும் மூலிகை ஆராய்ச்சி மையம் வழங்கும் மூலிகையில் நவீன சிகிச்சை முறைகள். ஆண்மை குறைவு முழுமையாக தீர்க்கப்படுதல், உயிரணுக்கள் குறைவு மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை. இச்சிகிச்சையின் மூலம் 30 முதல் 90 நாட்களில் 100% முழுமையாக குணப்படுத்தலாம். எங்கள் சஞ்சீவி மூலிகை பண்ணையில் விளையும் மூலிகைகளை கொண்டு 10 வருட ஆராய்ச்சிக்கு பிறகு நவீன முறையில் உட்படுத்தி பவர் எக்ஸ்ட்ராக்ட் முறையில் மூலிகை உணவாக மாற்றி சிகிச்சை தருகிறோம். உயிரணுக்கள், ஆண்மை, குழந்தை இல்லாமைக்கு நமது உடலில் உள்ள 4 முக்கிய ராஜ உறுப்புகளே காரணம். எங்களிடம் சிகிச்சை பெற ஆரம்பித்த ஒரு மாதத்திலேயே பலனை நீங்கள் உணரலாம். சிகிச்சையின் பலனை உறுதிப்படுத்திக் கொள்ள லேப் டெஸ்ட் வழங்குகிறோம். மேலும் விவரங்களுக்கு கைராசி மருத்துவர், மூலிகை ஆராய்ச்சி நிபுணர் மற்றும் போகர் விருது பெற்றவருமான டாக்டர் பி ராமலிங்கம், அரசு பதிவு பெற்ற மருத்துவர், சித்தர் மூலிகை மருத்துவ நிலையம், குமரகோவில் எதிரில் மாடியில், காமராஜர் சிலை அருகில், திருவண்ணாமலை. அனைத்து நேயர்களுக்கும், சகோதரர்களுக்கும், நண்பர்களுக்கும் வணக்கத்தை கூறி நிகழ்ச்சிக்குள் நாம் ஆழமாக சந்திப்போம். எங்கள் சித்தர் மூலிகை மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்மை சம்பந்தமான பிரிவுகளுக்கு மட்டுமே. இந்த ஆண்மை சம்பந்தமான பிரிவுகளுக்கு மூலிகை மூலமாக நாம் ஆண்மை குறைவை முழுமையாக நிரந்தரமாக தக்க வைத்துக் கொள்ள அல்லது சரி செய்து கொள்ள, இதற்கு எங்கள் மூலிகை சஞ்சீவி மூலிகை பணியில் பெறப்படும் மூலிகைகள் மற்றும் மூலிகை ஆராய்ச்சி மூலமாக உங்களுக்கு வழங்கப்படும் உணவாக வழங்கி இந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையாக சரி செய்யப்படும் என்பது இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு உறுதியாக தெளிவாகவும் விளக்குறோம். இந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு என்ன மூலிகைகள் நம்ம உட்கொள்ள போகிறோம் அப்படின்றது பார்க்க போகிறோம். எங்களுடைய மூலிகை பணியில் என்னென்ன மூலிகைகள் விளைய போகுது அப்படின்றது நிகழ்ச்சிகளையும் பார்க்க போகிறோம். அந்த மூலிகைகள் உணவாக உட்கொண்டால் நம்முடைய ஆண்மை சக்தி எப்படி பெற போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஆண்மை குறைவு உடல் ரீதியை மட்டும் இல்லாமல் ஆத்மா ரீதி, அதாவது ஆத்ம உயிர், அதாவது உடல் ரீதி மட்டும் இல்லாமல் ஆத்மா ரீதியாகவும் நம்ம ஆண்மை குறைவுக்கு தீர்வு என்ன அப்படின்றது முடிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உணவு வழியாக நம்ம உட்கொண்டால் ஆண்மை குறைவு எப்படி சரி செய்ய போகிறோம். அதுக்கு மூலிகை மருந்துகள் இல்லாமல் மூலிகை மருந்தாக சொல்லி கீரைகள் உணவுகளாக நம்ம என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மூலிகை மருந்துகளில் எத்தனை மாதத்திற்குள்ள நாம் ஆண்மை குறைவை முழுமையாக சரி செய்ய போகிறோம். முழுமையாக சரி செய்து கொண்டு ஆண்மை குறைவு வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அப்படின்றத முழுமையான நிகழ்ச்சிகளை விரிவாகவும் ஆழமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பல வருடமாக ஆண்மைக்கு நம்ம சிகிச்சை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இந்த சிகிச்சையில் சார் நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 வருடமாக நீங்கள் மூட்டு தேய்மானத்திற்கு மட்டுமே தான் நீங்கள் நிகழ்ச்சிகளை நீங்கள் டிவியில் பார்த்துட்ருக்கோமே, எப்படி திரும்ப ஆண்மை சரி செய்யறதுக்கு மறுபடியும் நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்மை குறைவு எப்படியோ அதே போல் மூட்டு தேய்மானம் எப்படியோ ஆண்மை குறைவுக்கும் அவங்க முழுமையாக சரி செய்யப்படும் என்பது இந்த நிகழ்ச்சிகள் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுக்கோம். இந்த நிகழ்ச்சிகளில் முழுக்க நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்மை பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிய முறையில் உணவாக மருந்து நம்ம வழங்கப்பட்டு முழுமையாக சரி செய்யப்படும் என்பது இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தெரிவிக்கிறோம். இப்போ சில விஷயங்கள் மட்டும் நம்ம பார்த்தோம். ஆண்மை குறைவுக்கு என்ன மூலிகைகள் பார்த்தீங்கன்னா, பல ஆயிரக்கணக்கான மூலிகைகள் சொல்லிட்டுலாம், ஒரு சில மூலிகைகளை மட்டும் நம்ம நினைவுபடுத்திக்குவோம். இப்போ ஆண்மை குறைவு அதிகமாக உற்பத்தி பெறதுக்கு சில மூலிகைகள் மட்டும் நம்ம சொல்கிறோம். அஸ்வகந்தா அப்படின்ற மூலிகைகளை நம்ம மூலிகைகளை ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குறோம். அப்படின்னா அமுக்ராங்கன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்தது பூனைக்காளி, இது ஆண்மை சம்பந்தமான விஷயத்துக்கு மிக முக்கியமான விஷயம். நிலப்பனங்கிழங்கு அப்படின்ற ஒரு மூலிகைகளை நம்ம ஆண்மை சக்திக்கு முக்கூடல் மருந்தாக சேர்க்கிறோம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாதிப்பத்திரி, அதாவது ஜாதிக்காயிலிருந்து பெறப்படுற பூவிலிருந்து ஜாதிப்பத்திரியை எடுத்துட்ருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காயும் நினச்சிட்ருக்கோம். பூமி சர்க்கரை அப்படின்னு சொல்லி ஒரு மூலிகை, பூமி சர்க்கரை என்ற மூலிகையை நம்ம நினச்சிருக்கோம். அப்புறம் பார்லி, இப்படி நீர்மூலி விதை,
மிளகு கூட வந்து ஆண்மைகளை வந்து கூட்டு சேர்க்கிறோம். இப்படி பல ஆயிரக்கணக்கான ஒரு ரத்தன புருஷன் சொல்கிற ஒரு தாமரை இந்த மூலிகையெல்லாம் இணைச்சி நம்ம உணவாக லேகியமாகவும் மாத்திரை மூலியமாகவும் கேப்சூல் வடிவமாகவும் லிக்விட் வடிவமாகவும் டானிக் வடிவமாகவும் நம்ம கொடுக்கும்போது ஆன்ம சக்தியை முழுமையாக பெற முடியும்ன்றது இந்த ஆழமான கருத்தை உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம். இந்த ஆண்மை குறைவிற்கு இந்த மூலிகை மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரை, முருங்கை பிசன், முருங்கையிலிருந்து இருக்கப்படும் சில பவர்களை வந்து எக்ஸ்ட்ரா பவர் பண்ணி நமக்கு வந்து உணவாக வழங்கும்போது ஆன்ம சக்தியை முழுமையாக பெறப்படும் என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிச்சிருக்கோம். இந்த முருங்கை பட்டை, முருங்கை கோந்து, பிசன் வகைகளிலிருந்து நிறைய பிசனைகள் இருந்து அது எல்லா அனைத்து வகை சில முக்கியமான பிரச்சனைகள்லாம் வந்து ஆண்மை கூட்டக்கூடிய சில பிசனைகள்லாம் நம்ம வந்து பதப்படுத்தி பாலில் அவியல் செய்து அதை முறையாக நம்ம வந்து பவுடர் செய்து நம்ம வந்து லேகியமாகவும் உங்களுக்கு வந்து மாத்திரை வடிவமாகவும் வழங்குகிறோம். இந்த ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இப்போ நம்ம மூலிகையில் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து நம்ம வந்து இந்த உணவுகளாக கூட்டு சேர்ந்து நம்ம ஆண்மை சக்தியை முழுமையாக பெறப்படும்ன்றது சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம மருத்துவமனையில் ஆர்த்தடிஸ் மூட்டு தேய்மானத்துக்கு மட்டுமே நம்ம சிகிச்சை அப்படின்னு சொல்லியிருக்கோம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, மூட்டு தேய்மானத்துக்கு மட்டுமே நம்ம சிகிச்சை இல்லை. இது வரைக்கும் சித்த மருத்துவத்தில் யாரும் முழுமையாக குணப்படுத்த முடியாத தீர்வுக்கு நம்முடைய மூலிகையிலிருந்து அணுக்கூறாக பிரிக்கப்பட்டு பவர் எக்ஸ்ட்ராக்ட் முறையில் வழங்குறோம்னு சொல்கிறோம். அது வந்து அதே போல் வந்து மூலிகையில் இப்போ வந்து ஆண்மை குறைவுக்கு பல வருடமாக எனக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்குது. எனக்கு ஆண்மை குறைவுனா மிகப்பெரிய வந்து ஒரு பலவீனமாக இருக்கேன். எனக்கு ஆண்மை குறைவினால் வந்து விந்து நிறுத்து போயிருக்கிறது, உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறது, இதன் மூலமாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து எங்களுடைய சித்தர் மூலிகை மருத்துவமனையில் குறைஞ்சபட்சம் 3 மாதம், அதிகபட்சம் 5 மாதத்தில் எத்தனை வருடம் ஆண்மை குறைவுகள் இருந்தாலும் அவங்களுக்கும் நாங்கள் முழு உத்தரவாதம் கொடுத்து சிகிச்சை அளிக்கிறோன்றது காரணம் வந்து என்னென்னா, இதெல்லாம் நாங்கள் அனுபவித்த விஷயத்தை உங்களுக்கு வந்து இது மூலியமாக அளிக்கிறோம். உத்தரவாதம் கொடுக்குறது என்னன்னு கேட்டால் சாதாரணமாக கொடுக்க முடியாது, எந்த ஒரு மருத்துவராலையும் கொடுக்க முடியாது. காரணம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் மட்டும்தான் அதில் செய்ய முடியும், லட்சத்தில் ஒரு ஆள். ஏன் அப்படின்னு கேட்டால், முழுமையான பலனை உணர்ந்த பிறகு தான் இந்த சிகிச்சை உத்தரவாதம் கொடுக்க முடியும். ஆண்மைக்கு வந்து எங்ககிட்ட வந்து ஆண்மை குறைவு நீங்க, குழந்தை இல்லாமல் குழந்தை பாக்கியம் பெற, உயிரணுக்கள் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உயிரணுக்கள் உற்பத்தி அதிகரிக்க, மற்றும் தோல் சம்பந்தமான நோய்களுக்கு, அதுக்கடுத்து அல்சர் மற்றும் மூலம் சம்பந்தமான நோய்களுக்கு, முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படுற கருப்பை பிரச்சனைகள், வெள்ளைப்படுதல் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு அனைத்திற்கும் இந்த நான் சொன்ன விஷயத்தில் மட்டுமே தான் நம்ம சிறப்பு சிகிச்சையாக அளிச்சிட்ருக்கோம் மருத்துவமனையில். அது மட்டும் இல்லாமல் இந்த சிகிச்சைகள் வந்து 100% குணப்படுத்த முடியும். 100 பேர் வந்தாங்கன்னா 100 பேருமே முழுமையாக குணப்படுத்த முடியும்ன்றது அதிகாரப்பூர்வமாகவும் ஆதாரப்பூர்வமாகவும் முழுமையாக உணர்ந்த பிறகு தான் அந்த நிகழ்ச்சிகளை வெளியிட்டுருவோம். அப்போ நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் ஆணித்தனமான கருத்துக்களை கொண்டு முழுமையாக குணப்படுத்த முடியும் என்ற ஒரு முழுமையான நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சிகளை வெளியிட்டிருக்கோம். இப்படி எங்களுடைய மருத்துவமனையில் மிக முக்கிய சிகிச்சையாக அப்படின்னு நான் இப்போ ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் திரும்ப நான் வந்து உங்களுக்கு மனசில் ஆழமாக பதியறதுக்காக சொல்கிறேன். ஆண்மை குறைவு, அதாவது ஃபஸ்ட்டு மூட்டு தேய்மானம், அது ஹைலைட் இந்தியாவிலே சிறப்பு சிகிச்சையாக சொல்லிட்டோம். அதுக்கடுத்தது வந்து ஆண்மை குறைவு. இரண்டாவது வந்து குழந்தை இல்லாத தம்பதியர்கள், அது ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ குறை இருந்தாலும் குறைகளை சரி செய்து, பாதிப்புகளை சரி செய்து குழந்தை பாக்கியம் ஏற்படுத்த முடியும்ன்றது எளிய முறையில். மூன்றாவது, உயிரணுக்களே இல்லை சார், எனக்கு தாம்பத்தியத்தை திருப்தி இல்லாமல் இருக்கேன், எனக்கு வந்து விந்துகளாக நிறுத்தி போய் செமன் தானாக வெளியேறிட்டுருக்கு. அதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இல்லறத்தில் நான் ஈடுபடும் போது எனக்கு முழுமையான திருப்தி இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து எளிய முறையில் ஒரு சில மாதத்திலேயே வாழ்நாள் முழுவதும் நிரந்தரமாக தக்க வைத்துக்கொள்ள நம்முடைய மூலிகை மருந்துகள் அளிக்கப்பட்டு உங்களுக்கு முழுமையான ஆன்ம சக்தியை பெற முடியும்ன்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, பொதுவாக ஜென்ரலாக தோல் சம்பந்தமான நோய்கள் எங்கள் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிச்சிட்ருக்கோம். அதுக்கடுத்தது அல்சர், பல வருடங்களாக வந்து அல்சர் உள்ளவங்க பல மருத்துவரை சென்று குணமளிக்கலன்று இருந்தாலும் எளிய முறையில் ஒரு சில வாரத்திலே குணமாக்க முடியும். அல்சரை வந்து மூலம் எனக்கு வந்து உள் மூலம், வெளி மூலம், பௌத்திர கட்டி அப்படின்னு ரத்த மூலம், சீவி மூலம் சொல்லிவிட்டு எத்தனை வகையின் மூலம் 9 வகையான மூலத்திற்கும் எளிய முறையில் ஒரு சில மாதத்திலே முழுமையாக குணப்படுத்த முடியும்ன்றது நிகழ்ச்சி மூலமாக தெரிவிக்கிறோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஆஸ்மா
சைனஸ் அப்படின்றது அது வந்து சைனஸ்ன்றது தமிழில் வந்து ஒவ்வாமை அல்லது வந்து பினிஸ்ன்னு சொல்கிறோம். இதற்கு வந்து எளிய முறையில் வந்து மூலிகை மருந்துகளை நம்மக்கிட்ட வந்து ஆய்வு செஞ்சு வச்சுருக்கோம். அதை குணமாக்கலாம். ஆஸ்துமா பல வருடங்களாக இருந்தாலும் ஒரு சில மாதத்தில் முழுமையாக குணப்படுத்த முடியும்ன்றது இந்த நிகழ்ச்சி மூலியமாக தெரிவிக்கிறோம். மிக முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படுற கருப்பை பிரச்சனைகளுக்கு எத்தனை வருடங்கள் எந்த மருத்துவரை சந்திச்சியும் எனக்கு பலன் இல்லாமல் நினைக்கிறவங்களுக்கு வந்து கருப்பையில் ஏற்படுற வெள்ளைப்படுதல், அதிக உதரப்போக்கு, மாதவிடாய் தள்ளி போடுதல், கருப்பை சுருக்கம், கருப்பையில் நீர்க்கட்டி உருவாகிறது, கருப்பையில் அடைப்பு, இந்த பிரச்சனைகளுக்கு எங்களுடைய மூலிகை மருந்துகள் பார்க்குறோம். இது ஆடாதுறை. இந்த மூலிகை மருந்துகள்லாம் ஒவ்வொரு மூலிகை மருந்துகளாக ஆய்வு செய்து உங்களுக்கு வந்து கருப்பையில் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நிரந்தரமாக குணப்படுத்த முடியும்ன்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிக்கிறோம். அனைவரும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பயன்படுத்தணும்னு சொல்லி வேண்டுகிறோம். இந்த கருப்பையில் ஏற்படுற அனைத்து பிரச்சனைகளுக்கும் நாங்கள் தரமான மூலிகை மருந்துகள் வழங்குகிறோம்னு சொல்லி நீங்கள் அனைவரும் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை அன்புடன் எங்களுடைய மருத்துவமனைக்கு அழைக்கிறோம். அனைவரும் வந்து பயன்பெற வேண்டும். பச்சிலை சிகிச்சை சஞ்சீவி மூலிகை பண்ணையில் உற்பத்தியாகும் மூலிகைகளை கொண்டு நோய் அல்லது பாதிப்புகளுக்கு தக்கவாறு மருந்துகள் தயாரிக்கப்பட்டு சிறப்பு சிகிச்சையாக ஆண்மை குறைவு, உயிரணுக்கள் குறைவு, நரம்பு தளர்ச்சி மற்றும் மூட்டு தேய்மானம், மூட்டு வலி, மூட்டு வீக்கம், எலும்பு முறிவு மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களுக்கும், குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக, அல்சர், ஆஸ்துமா மற்றும் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், தாமதமான உதிரச்சிக்கல், மாதவிடாயின் போது அதிக உதிரப்போக்கு, கருப்பை கட்டி, கருப்பை சுருக்கமாகிய நோய் அல்லது பாதிப்புகளுக்கு தக்கவாறு ஒரு சில வாரத்தில் அல்லது 1-2 மண்டலத்தில் பச்சிலைகளை கொண்டு 100% முழுமையாக குணப்படுத்தப்படும். தொடர்புக்கு போகர் விருது பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் பி. ராமலிங்கம், அரசு பதிவு பெற்ற மருத்துவர். வணக்கம். எங்கள் பச்சிலை சிகிச்சையில் நம்பிக்கையுடன் வருவர்களுக்கு தரமான சிகிச்சையும் பூர்ணம் குணமடைய உறுதியளிக்கின்றோம். நன்றி, வணக்கம். சித்தர் மூலிகை மருத்துவ நிலையம் 66/25 குமரகோவில் தெரு, காமராஜர் சிலை அருகில், திருவண்ணாமலை. செல் 9865652419 and 9487436199. சரி, ஆண்மை குறைவுனா என்ன சார் இருக்குது? ஆண்மை குறைவு எதனால் ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னர் சொன்ன போல வந்து தவறான பழக்க வழக்கங்கள் மூலியமாகவும் ஆபாசமான பழமொழி மூலியமாகவும் நாம் வந்து பயன்படுத்துகிற வந்து இந்த போதைப் பொருட்கள் மூலியமாகவும் இது மாதிரி நிறைய நம்ம செய்கிற தொழில் மூலியமாகவும் இந்த நிகழ்ச்சிகளை இந்த ஆண்மை குறைவுக்கு ஏற்படுற பல காரணங்களை நம்ம வந்து நிறைய பேசலாம். அதை பற்றி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நம்ம அடுத்த நிகழ்ச்சிகளை நம்ம விரிவாக பார்க்கணும். சுருக்கமாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பிரச்சனைகளை ஆண்மை குறைவு ஏற்படுறது, இது ஆண்மை குறைவுக்கு ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம் திரும்ப மறுபடியும் சொல்லும்போது விந்து தூக்கத்தில் சிறுநீரில் ஏற்படுறது தான் முதல் காரணம். சிறுநீரகத்தில் தூக்கத்தில் ஏற்படும் போது ஏற்படுற முக்கியமான அடிப்படையான காரணம், முதன்மை காரணம் இதுதான் ஆண்மை குறைவுக்கு உண்டான முதல் காரணம், முக்கிய அடிப்படை காரணம். இதை சரி செஞ்சுட்டாவே ஆண்மை குறைவை சரி செஞ்சு முடியும். இதற்கு எங்கள் மூலிகை மருத்துவமனையில் 30 நாள்லேருந்து 60 நாள், அதிகபட்சம் 90 நாட்குள்ளே எப்பேற்பட்ட எத்தனை இடங்கள் இருந்தாலும் இந்த தூக்கத்தில் சிறுநீரில் வெளியேறது, சிறுநீர் மூலயமா விந்து வெளியேறது நாங்கள் முழுமையாக சரி செய்யப்பட முடியும் என்பது இந்த நிகழ்ச்சிகள் மூலயமா ஆணைத்தனமாகவும் அழுத்தமாக சொல்கிறோம். இதை நான் பேசுகிறத செயலில் நீங்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வாங்க, உங்களுக்கு இந்த செயல் மூலயமாகவும் உங்களுக்கு செய்து தரலாம். இதை சரி செஞ்சுட்டாவே ஆண்மை குறைவு முக்காவாக சரி செஞ்ச மாதிரி. இதை சரி செய்யலை அப்படின்னா என்ன பக்க விளைவு ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, உடல் மெலிந்து போகிறது, மாணவர்களாக இருந்தால் ஞாபக சக்தி குறைஞ்சி போகிறது, கை கால் நடுக்கம் ஏற்படுறது, தாடை கை காலில் ஒட்டி போகிற நிலை ஏற்படுறது, கண்ணில் கருவளையம் ஏற்படுறது, கண்ணில் வந்து வெட்டி சூடுனால அதாவது கண் சிவந்து போகிறது, பதட்டம், இப்போ இதெல்லாம் வந்து யார்ட்டா பேசினா கூட பதட்டம் ஏற்படுறது, மன அழுத்தம் போல வாழ்க்கையில் அப்படியே ஒரு மன இறுக்கம் ஏற்படுறது, இதெல்லாம் இந்த விந்துகளில் தூக்கத்தில் சிறுநீரில் ஏற்படுற இந்த பாதிப்புனால ஏற்படுது. இதுக்கு 30 நாள்லேருந்து 60 நாள், அதிகபட்சம் 90 நாளே போதும். முதல்ல நீங்கள் 15 நாள்லேருந்து 30 நாள் முதல் எங்கிட்ட மருந்து எடுத்துக்கோங்க. அதிலே உங்களுக்கு வந்து 20% 50% வரைக்கும் முழுமையாக பூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் திரும்ப விட்டாலும் திரும்ப வராது, அதை எழுதி வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க.
ரெண்டாவது, எனக்கு வந்து டெம்டேஷன், அதை வந்து எனக்கு வந்து விரைப்புத்தன்மை குறைந்திருக்கு, உறுப்பு சிறுத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்காக தான். உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு எங்களுடைய மூலிகை மருத்துவமனையில் குறைஞ்சபட்சம் 30 நாள் முதல் 90 நாள் வரை, அதிகபட்சம் 150 நாட்குள்ள உயிரணுக்கள் சுத்தமாக இல்லைன்னா கூட முழுமையாக உற்பத்தி செய்ய முடியும் என்பது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவிக்கிறேன். அதற்கு லேப் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நான் லேப் டெஸ்ட்டோடு கொடுக்குறேன். நான் வந்து கொடுத்ததுக்கு உண்மையான சாட்சி வந்து உண்மையாக கொடுத்துருக்கீங்களா, எனக்கு வேலை செஞ்சுருக்கா மருந்துன்றது லேப் டெஸ்ட் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இது மூலயமா உங்களுக்கு சொல்லியிருக்கணும். இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆணுடைய விரைப்புத்தன்மையும் தாம்பத்தியம் ரொம்ப நேரம் நீடிக்கிறதுக்கும் விரைப்புத்தன்மை உருவாக்குறதுக்கும் எங்களுடைய மூலிகை மருந்தில் 30 நாள்லேருந்து 60 நாளில் 90 நாளே போதும். இதுவே வாழ்நாள் முழுவதும் தக்க வச்சுருக்கான வாய்ப்புகள். அதுக்கு அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா வந்து என் உயிரணுக்கள் குறைஞ்சி போச்சு, இதற்கு என்ன சிகிச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சொல்லியிருக்கேன். 30 நாள்லேருந்து 60 நாள் இல்லை 90 நாளுக்குள்ளே, அதிகபட்சம் 150 நாட்களுக்குள்ளே இந்த மூலிகை மருந்தில் உட்கொண்டாலே நமக்கு முழுமையான பலன் பெறப்படும் தர முடியுன்றது இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதற்கு வந்து காரணம் பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது நம்ம மூளைக்கு போகிற ரத்த அழுத்தங்கள் வந்து ரத்தங்கள் குறைவாக இருக்குது. கிட்னியில் நம்ம வந்து அதை பிரித்து அனுப்புகிற அந்த எக்ஸ்ட்ராக்ட் பவர் முறையாக சென்றடையலைன்னா இந்த விரைப்புத்தன்மை அதாவது உயிரணுக்கள் குறைவாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இதற்கு எங்கள் மூலிகை மருத்துவமனையில் விளைகிற மூலிகளை கொண்டு ஒரு சில மாதத்திலே உங்களுடைய உயிரணுக்கள் முழுமையாக அல்லது விரைப்புத்தன்மைக்கு டெம்டேஷன் தாம்பத்திய உறவு ரொம்ப நீடிக்கிறதுக்கு எங்களுடைய மூலிகை மருந்துகளை கொடுத்து நீங்கள் 1 மாதம் அல்லது 2 மாதம் சாப்பிட்டு அதன் பலன் நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்லக்கூடாது இவ்வளோ விஷயத்த, அதிகமாக சொல்கிறத விட நீங்கள் சொல்லணுன்றதான் நான் ஆதங்கத்தை எதிர்பார்க்குறேன். நானே நிறைய சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் என்ன சொல்ல வேண்டிய விஷயங்கள் கருத்துக்கள். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மூலிகையில் வந்து ஆண்மை குறைவு முழுமையாக எப்பேற்பட்ட வருஷங்கள் எத்தனை வருடங்கள் இருந்தாலும் ஆண்மை குறைவு எனக்கு இருந்து நான் வந்து தகுதி இல்லாத இருக்கேன், என் வாழ் நல்லா ஆண்மை குறைவுன்ற ஒரு சந்தேகம் வந்து நம்ம பலவீனம் ஏற்பட்டாலும் எங்களுடைய மருத்துவமனைக்கு வந்துருங்க. வரும்போது முழுமையாக 4 நாள் சொல்கிற நாளை நீங்கள் 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 3 மாதமோ சொல்கிற நாளை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், முழுமையான பலனை உணர்வீங்கன்றது ஆணித்தனமாக சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லை, நான் பல வருடமாக குழந்தை இல்லாமல் இருக்கேன், அங்கே பல மருத்துவரை சென்று எனக்கு வந்து குழந்தை பாகியம் இல்லாமல் மன உளைச்சலுக்கு ஆளாகி பண விரயம் ஏற்பட்டு போடா இப்படிலாம் ஒரு வாழ்க்கையை இருந்து எல்லாருமே வந்து ஏமாற்றக்கூடிய மருத்துவராக இருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு சில பேர் பாதிக்கப்பட்டவங்க அந்த அழுத்தம் இருக்கும். அப்படிலாம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். இறைவன் வந்து வழி கட்டாயம் வந்து ஒரு வழி மூடப்பட்டால் 100 வழி திறக்கப்படும் சொல்லுவாங்க. அதுபோல் வந்து என்னென்னா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னே கவுன்சிலிங், அதாவது உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய மனசில் இருக்கிற குறைகளை தெளிவாக எங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்குங்க, கவுன்சிலிங் உருவாக்குங்க. அப்படி பண்ணும்போது நம்முடைய குறைகளை முழுமையாக நிவர்த்தி செஞ்சு அதற்குண்டான தீர்வுகள் முழுமையாக நாங்கள் சரி செய்வோம்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எங்களுடைய மூலிகை பண்ணையிலேயே மருந்துகள்லாம் வந்து ஆய்வு செய்து தரமான தயாரிக்கப்பட்டு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து 100% பக்க விளைவு இல்லாமல் உங்களுக்கு வந்து நோய்களையும் அல்லது பாதிப்புகளையும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களையும் முழுமையாக பூர்த்தி செய்ய எங்களுடைய மருத்துவம் என்றுமே உங்களுக்கு வந்து கடமைப்பட்டிருக்குன்னு சொல்லி அடுத்த நிகழ்ச்சிகளை பார்ப்போம் சொல்கிறோம். சரி, என்ன புதுமையான விஷயம் நம்ம சொல்ல போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஞானிகள் சொல்கிற சித்தர்கள் யோகிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காடு பகுதியில் தான் அதிகமாக வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆயுட்காலெலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா 100 வருஷத்துலேருந்து 500 வருஷம் 700 வருஷம் 1000 வருஷம் மேலே வந்து வாழ்ந்திருக்காங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை இடைக்காட்ட சித்தர் இருக்காரு இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இடைக்காட்ட சித்தரை பற்றி 726 வருஷம் வாழ்ந்திருக்கான்றது வந்து புராணங்கள் சொல்லப்பட்டுள்ளது. 726 வருடங்கள் வந்து இடைக்காட்டு சித்தர் வாழ்ந்திருக்குண்டான புராணங்கள் முழுமையாக இருந்திருக்கு. ஸோ முன்னாள் நம்முடைய திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் வந்து அதற்குண்டான ஆய்வுகள் நடத்தி நம்ம வந்து நிகழ்ச்சிகள் எல்லா தொலைக்காட்சி வாயிலாக நம்ம பார்த்துருப்போம். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்காட்டு சித்தர் என்ன சாப்பிட்ருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையான இந்த காடுகளில் வாழ்கிற பழங்கள் உணவுகள் காய்கறிகளை உண்டு வாழ்ந்து 726 வருடம் வாழ்ந்திருக்காரு. அப்படின்னா இயற்கையை எவ்வளோ வென்றிருக்காரு பாருங்கள் வாழ்க்கையில். நாம் வந்து அதிகபட்சம் வாழ்நாளில் ஒரு 80 வருஷம் வாழ்கிறதுக்கே வந்து பல ஆயிரம் மருத்துவரை சென்று வாழ வேண்டிய உயிர் பிச்சை கேட்க வேண்டிய வாழ்க்கை இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம்னு கேட்டு நம்ம வந்து முழுக்க இயற்கையை விட்டு செயற்கைக்கு நம்ம போக வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வந்து வந்துட்டுருக்கோம். நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில் முன்னேறணும், பணம் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், நம்ம ஆடம்பரமாக வாழ்க்கணும். ஆடம்பரமாக வாழ்ந்து யாருன்னா நிறையா சந்தோஷமாக இருக்காங்களான்னு பாருங்கண்ணே, ரொம்ப சிரமம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆடம்பரம் எவ்வளோ வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம எதிர்பார்க்குறோமோ அந்தளவுக்கு நம்ம செயற்கையை உட்கொள்கிறோம், செயற்கையை உள்வாங்கிக்கிட்டோம்னு அர்த்தம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் இயற்கையை விட்டு போகாமல் இயற்கையை நாடி இயற்கை உணவுகளாக உட்கொண்டு சந்தோஷமாக வாழும்போது நம்முடைய ஆயுட்காலம் நோய் இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் நாம் பாதிப்பிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாகவும் நம்முடைய பணம் பொருள் நேரம் விரயமாகாமல் நாம் சந்தோஷமாக வாழ முடியும். அட்லீஸ்ட் இப்போ நான் வந்து நிறைய நீங்கள் சொன்னீங்க, இப்போ 726 வருஷம் வாழ்ந்திருக்காரு இடைக்காட்டு சித்தர்னா, நான் ஒரு 200 வருஷம் வாழ வச்சுருக்கேன். இது 100% உண்மையான வார்த்தைகள். சரி, எப்படி இவன் சராசரி ஒரு மனிதன் வந்து 200 வருஷம் வாழ முடியும் இப்போ காலகட்டத்தில்னா? குறிப்பிட்ட காலத்து பிறகு நான் அப்படியே வந்து டோட்டலாக அப்படியே முடிஞ்ச வரைக்கும் செயற்கையை விட்டு இயற்கையை நாடி போகும்போது 200 வருஷம் வாழ்கிற போது குறைஞ்சபட்சம் ஒரு 180 வருஷமாச்சு வாழ்வேன். அப்படி எனக்கு தெரிஞ்ச நிறைய, அதாவது பேசுகிறது மட்டுமே இல்லை, இது செயல்படுத்தவும்ன்றது ஆணித்தனமான விஷயம். குறைஞ்சபட்சம் சராசரி நான் 200 வருஷம் வாழணும்னு நினைக்கும் போது நீங்கள் 150 வருடம்னாச்சு வாழ முடியுன்றது, அது எங்கிட்ட மருந்து கொடுக்குற மருந்துகளும் உணவுகளும் வழிமுறைகளும் நீங்கள் கடைப்பிடிச்சா குறைஞ்சபட்சம் 150 வருடம்ன்றது 100 வருஷம்னாச்சு நோய் இல்லாமல் பாதிப்புகள் இல்லாமல் வாழ முடியும்ன்றது என்னுடைய ஆணித்தனமான கருத்துக்கள். இதுக்கெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்ல வேண்டிய விஷயம்னு கேட்டிங்கன்னா, இயற்கையை நம்ம எவ்வளோ வந்து நாடிட்டு இருக்கோமோ நம்முடைய ஆயுட்காலத்தையும் நம்முடைய நோய் நொடியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியமாக வாழ முடியும்ன்றது மிக முக்கியமான கருத்துக்கள் தான். இந்த பேச்சுக்கு வந்து மிக முக்கியமான நோக்கமே, நான் பேச வேண்டிய நோக்கமே இந்த கருத்துக்கள் தான். சரி செய்கிறோம் என்று சொல்லி இன்னொரு முக்கியமான விஷயங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். இந்த ஆண்மகன் பார்க்குற ஆண்மகனாக இருந்தாலும், உங்கள் குடும்பத்தில் சகோதரிகள் இருந்தாலும், எங்களுடைய சிறப்பு சிகிச்சை முக்கிய சிகிச்சையாக சொல்கிறோம். இந்த மூட்டு தேய்மானத்தை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த மூட்டு தேய்மானம் உள்ளவர்களுக்கு இந்தியாவிலேயே முதன்முறையாக சித்த மருத்துவத்தில் எங்களுடைய மூட்டு தேய்மானத்திற்கு 24 நாள் முதல் 48 நாளில் அதிகபட்சம் 96 நாட்களில் 2 மண்டலத்திலே உங்களுக்கு வந்து முழுமையாக சரி செய்யப்படும் என்பது நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கோம். அது ஒரு அதிசயமான விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த லூப்ரிகேஷன் எலும்புக்குள்ள இருக்கிற இந்த சைனவல் ஃப்ளூட் ஆக்டிவேட் பண்ணி இந்த லூப்ரிகேஷன் பசை உற்பத்தி செய்யக்கூடிய மருந்து சித்த வைத்தியத்திலேயே மிகப்பெரிய திருப்பு முனையாக பசை உற்பத்தியாகும் சிகிச்சை நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். அதில் சர்க்கரை வியாதி போல குணப்படுத்த முடியாத நோய்களுக்கு இந்த மூட்டு தேய்மானம் நம்மளால் ஒரு மண்டலம் 48 நாள் 2 மண்டலத்தில் 96 நாளில் நம்ம கூட சரி செய்கிறது. நீங்கள் இந்த நிகழ்ச்சி மூலயமா உங்களுக்கு ரிப்பீட் சொல்லியிருக்கேன். இந்த ஆண்மை குறைவு ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு இன்னும் இது மூலயமா ஒரு 4 மூட்டு தேய்மானம் சொல்லிட்டுருக்கேன். இந்த ஆண்மை குறைவு உருவானதுக்கு மூட்டில் சவுண்டு வரும், அவங்களுக்கு இந்த ஆண்மை குறைவு தேர்ந்தெடுச்சு. ஏன்னா மூட்டில் இருக்கிற எப்பவுமே ஆண்மை எங்கேருந்து உற்பத்தி ஆகுதுன்னா, எங்கெங்கெல்லாம் மூட்டு ஜெயின் இருக்கோ அங்கிருந்து தான் அந்த பசை உற்பத்தியாகி விந்து பையில உற்பத்தியாகி அந்த தேக்கம் ஏற்பட்டு ஆண்மை வந்து முழுமையாக ஒரு முந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மூட்டு தேய்மானம் ஏற்படுறதுக்கு பல காரணம் சொல்லியிருக்கேன். இந்த மூட்டு தேய்மானம் எங்களுடைய சிகிச்சையில் உங்கள் நண்பர் சகோதரர்கள் இருந்தாலும் நீங்கள் மருத்துவமனைக்கு அணுகி சிகிச்சை பெறதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுங்க. இந்த ஆண்மை குறைவு உயிரின குறைவிற்கு முக்கியமான காரணம் ஒரு அடிப்படையான விஷயங்கள் சொல்லலாம். வைரஸ் இன்ஃபெக்ஷன், அதை வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் காமாலை, புட்டாளம்மை, இது மாதிரி வந்து வைரஸ் காட்சியினால் ஏற்பட்டு இந்த ஆண்மை உயிரின குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதுக்கு எங்கள் மூலிகை மருத்துவமனையில் அதுக்கு மூலிகைகள் ஆராய்ச்சி செய்யப்பட்டு ஒரு சில மாதத்தில் சரி செய்யணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா விதைப்பையில் அடிபட்டு இருந்தாலும் விதை வீக்கத்தினாலும் ஏற்படுதான் ஆண்மை குறைவு இது பிரச்சனை இருக்கலாம். இதற்கு வந்து என்ன பிரச்சனைகள், எதனால் ஆண்மை குறைவு ஏற்பட்டுருக்கின்றது ரொம்ப ஆழமாகவும் உங்களுக்கு தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கோம். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் வந்து மூட்டு தேய்மானத்தையும் ஆண்மை குறைவையும் இணைச்சி சொல்லியிருக்கோம். எங்கள் மூட்டு தேய்மானத்தை 24 நாள்லேருந்து 48 நாளில் முழுமையாக சரி செய்து தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதனால் சிக்கன் குனியா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்பட்டிருக்கும், மூட்டு வலியும் வீக்கம் ஏற்பட்டிருக்கும். இதற்கும் எங்களுடைய மூலிகை மருத்துவமனையில் எங்களுடைய சித்தர் மூலிகை மருத்துவம் சரி செய்கிறோன்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் ஆழமாக சொல்ல போனால், எந்த ஆண்மை சம்பந்தமான நீங்கள் நான் சில விஷயங்களுக்கு சொல்லாமல் இருக்கலாம், சில விஷயங்கள் சொல்லியிருக்கலாம், சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒத்து போகாமல் இருக்கலாம். எந்த விஷயமா இருந்தாலும் ஆண்மை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு வந்து எங்கள் சித்தர் மூலிகை மருத்துவமனையில் 3 மாதம் முதல் 5 மாதத்துக்குள்ள 100% குணமாக்கி தரோம். அதுக்கு லேப் டெஸ்ட்டும் உங்களுக்கு வழங்குகிறோம். ஒரே மாதத்துலேருந்து 3 மாதத்துக்குள்ளே போதுமான விஷயம்தான், அதுவே அதிகம் தான். இருந்தாலும் உங்களுக்கு வந்து 30 நாள்லேயே நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு உணர்ந்துருவீங்க. குறைஞ்சபட்சம் 3 மாதம் எடுத்துக்கோங்க, உங்களுடைய ஆண்மை குறைவை முழுமையாக சரி செய்ய சொல்கிறேன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சி மூலியமாக திரும்ப நான் சொல்லி விரும்புகிறேன்னா கேட்டினா, எப்பேற்பட்ட ஆண்மை சம்பந்தமான குறைகள் பாதிப்புகள் இருந்தாலும்
எங்கள் சித்தர் மூலிகை மருத்துவமனையில் 100% முழுமையாக குணமாக்கி தரேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை பார்த்துருக்கின்ற நண்பர்கள், சகோதரர்கள், என் உடன்பிறவா நண்பர்கள் அனைவரும் எங்கள் சித்தர் மூலிகை மருத்துவமனையில் 100% முழுமையாக குணமாக்கி தரேன்ற சொல்லி நீங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையோட மன உளைச்சல் இல்லாமல் பயப்படாமல் உங்களுடைய குறைகளை எங்களுடைய மருத்துவமனைக்கு எங்கிட்ட விரிவாக சொல்லி அதுக்குண்டான தீர்வுகளை முழுமையாக பெறணும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிகள் பார்த்து கொண்டிருக்க அனைத்து நண்பர் சகோதரிகளுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஆண்மை குறைவா? இனி கவலை வேண்டாம். ஆண்மை பலம் பெற எங்கள் மூலிகை பண்ணையில் விளையும் மூலிகைகளை கொண்டு புதிய நவீன முறைகளை பயன்படுத்தி ஆண்மை சக்தியை முழுமையாக பெற முடியும். வணக்கம். உதாரணமாக வெள்ளையர்க்கன் பூக்களிலிருந்து ஆஸ்துமாவை முழுமையாக குணப்படுத்த முடியும். இரண்டாவது பகுதியாக வெள்ளையர்க்கன் பழுத்த இலைகளிலிருந்து குழந்தை பாக்கியத்தை முழுமையாக உருவாக்க முடியும். மூன்றாவது வெள்ளையர்க்கன் வேர்களிலிருந்து ஆன்ம சக்தியை முழுமையாக பெற முடியும். தூதுவளை பூக்களிலிருந்து முழுமையான ஆண் சக்தியும் வீரியத்தையும் பெற முடியும் என்பது மருந்துகள் ஆய்வு செய்து மருந்துகள் தயாரிக்கப்படுகின்றோம். ஆண்மை குறைவா? இனி கவலை வேண்டாம். உயிரணுக்கள் குறைவால் குழந்தை பாக்கியம் இல்லாதவரா? சர்க்கரை நோயால் ஆண்மை குறைவு பாதிக்கப்பட்டவரா? பல மருத்துவரிடம் சென்று பலன் இல்லாமல் கவலை கொண்டவரா? போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி ஆண்மை இழந்தவரா? கனவிலும் சிறுநீரகத்திலும் விந்து வெளியேறுகிறதா? அனைத்து ஆண்மை சம்பந்தமான பாதிப்புகளுக்கும் எங்கள் சித்த மூலிகை மருத்துவமனையில் தரமான சிகிச்சை ஒரு சில மாதத்தில் முழுமையாக குணப்படுத்தப்படும். ஆண்மை குறைவு என தோன்றிவிட வேண்டாம். சித்தர்கள் நமக்கு வழிகாட்டிய மூலிகையிலிருந்து மருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு விஞ்ஞான ரீதியாக இப்போது உதாரணமாக பச்சை குண்டுமணி, கருப்பு கலர், நீலக்கலர் இதிலிருந்து ஒரு சில வாரத்தில் ஆண்மை குறைவு நிரந்தரமாக வாழ்நாள் முழுவதும் தக்க வைத்துக் கொள்ள ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றோம். வெள்ளையர்க்கன் வேர்களிலிருந்து முழுமையான ஆன்ம சக்தியை பெற முடியும். இவ்வெற்றியை அடுத்த நிகழ்ச்சிகளில் காண்போம். நன்றி. தொடர்புக்கு போகர் விருது பெற்ற சித்த மருத்துவர் டாக்டர் பி ராமலிங்கம், அரசு பதிவு பெற்ற மருத்துவர், சித்தர் மூலிகை மருத்துவ நிலையம், குமரகோவில் தெரு, திருவண்ணாமலை. தலைமை மருத்துவமனை ஷேபியா சித்தர் ஹெர்பல் கிளினிக், தண்டராம்பட்டு மெயின் ரோட், கீழ்செட்டிப்பட்டு கூட்ரோட், திருவண்ணாமலை. பார்வை நேரம் மாலை 4 மணி முதல் இரவு 7 மணி வரை.